திருமகள் தேடி வந்தாள் பகுதி 65. நல்ல சிவம் மாணிக்கம் பெருமாள் இனிப்புக் கடை முதலாளி சிவக்குமாரின் ஃபோனை எடுக்கிறார். சிவக்குமார் சம்பிரதாயமாக ஃபோனை பேசுகிறான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவக்குமார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் விஷயமாக தான் பேசிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். என்ன, ஸ்கூல் இடம் தானே? ஆமாம், உங்களுக்காக எத்தனை பேர் உழைச்சிட்ருக்கோம் தெரியுமா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம் சிவகுமார், இப்போ கூட ஒரு மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் உங்கள் இடம் சம்மந்தமான ஒரு பேச்சும் கூட போயிட்டுருக்கு. ரொம்ப சாதகமாக இருக்குது. சிவகுமார், நான் நேரில் சந்திக்கும் போது உங்கள்கிட்ட விவரமாக சொல்கிறேனே. நிச்சயமாக சார், நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் என்று சிவக்குமார் சொன்னதும், பரவாயில்ல சிவகுமார், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. அப்புறம் சொக்கலிங்க விஷயமாகவும் அவரை வெளியில் எடுக்கிற விஷயமாகவும் நம்ம வக்கீல் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். எப்படியாவது மாமாவை வெளியில் எடுத்த உடனே அடுத்த வேலையாக நம்ம ஸ்கூல் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சார். கண்டிப்பாக சிவகுமார், இந்த வாரத்தில் சொக்கலிங்கத்தை வெளியில் எடுக்கிறோம். இதே வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் முதல்லையே இடத்தோட ஓனர்களை வரவழைச்சி ஒரு அறிமுகம் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அடுத்த ஸ்டெப்பை நாம் மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். ஒரு விஷயம் சொன்னால் உடனே எவ்வளவு சுறுசுறுப்பாக, எவ்வளவு உத்வேகமாக நீங்கள் இறங்கி எனக்காக வேலை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் என்ற சிவக்குமார் புலகாங்கிதம் அடைந்து பேச, இதில் என்ன தம்பி இருக்கு? நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுடைய நன்மைக்காக செய்கிறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுபோலத்தான் சொக்கலிங்க விஷயமாகட்டும், ஸ்கூல் கட்டுற விஷயமாகட்டும், எல்லாமே உங்கள் சிறந்த நோக்கத்தை தான் காட்டுது. அதனால் இந்த முயற்சி எல்லாமே உங்களுடைய ஆர்வத்துக்கு தான். சரிங்க சிவகுமார், வேறு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்புறமா உங்கள் விஷயமாக நான் பேச போகிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க என்று நல்ல சிவம் ஃபோனை பேசிவிட்டு வைப்பது. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று நாராயணன் பக்கம் திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு கல்யாண மண்டபத்து ஓனர் தனியாச்சலத்தை, வக்கீல் ராஜதுரையை ஒரு முறை பார்த்து நல்ல சிவம் தொடர்ந்தார். பாருங்கள் நாராயணன், நீங்கள் உங்களுடைய விஷயத்தை முழுமையாக சொல்லிட்டீங்க. நாளைக்கு அந்த ஒரு பகுதி நிலத்துக்கு உரிமையாளரான ராமசாமி விஷயம் தெரிஞ்சு வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்போது கல்யாண மண்டபத்தின் உரிமையாளரான தனியாசலம், வக்கீல் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே என்று ராஜதுரையை பார்க்க, எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல சிவன் சார் தான் சொல்லிட்டாரே, அவர் சொன்ன மாதிரியே ஒரு முடிவு எடுப்போம். அதான் பவர் கொடுக்குற விஷயத்தை தான் சொல்கிறேன். யோசித்து முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நிறைய யோசிங்க, ஆனால் எடுத்ததுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறது என்று வக்கீல் சொல்லி முடித்ததும் நாராயணன் தனது தம்பி குளஞ்சி, இரண்டாவது தம்பி முருகப்பன் இருவரையும் அர்த்தமாக ஒரு பார்வை பார்க்க, மூவரும் எழுந்து, ஐயா ஒரு 2 நிமிஷம் வெளியில் போய் 3 பேருமா பேசி முடிவெடுத்துட்டு வர்றமே, அப்படியே என் பையன் குமார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வந்துடுற ஐயா. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் அவன் தானே எங்கள் வீட்டில் முடிவெடுக்கிற ஆள். அதனால தான் சொல்கிறேன், தாராளமாக முடிவெடுங்க. வக்கீல் ஐயா சொன்ன மாதிரியே நல்லா யோசிச்சே முடிவெடுங்க. எடுத்த பின்னாடி யோசிக்காதீங்க, அது சங்கடம். சரிங்க ஐயா, இதோ வரோம் என்று மூவரும் வெளியே வருகின்றனர். வெளியே ஒரு மரத்தடி. மூவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பார்த்து கொள்ளுகிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். இடையில் நாராயணன் தனது மகன் குமாரிடம் நிலம் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கேட்க முடிவெடுத்து அவனுக்கு ஃபோன் செய்கிறார். அதே நேரம் அவரது மகன் சிவக்குமார் சிவமாலையின் மருமகன் பாலாஜியுடன் ஒரு டீக்கடை வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். குமார் தனது நண்பன் பாலாஜியிடம் நிலம் சம்பந்தமாக, அப்பா எங்கள் 2 சித்தப்பா 3 பேருமா நல்ல சிவன் சாரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, அது சம்மந்தமாக அப்பா அங்கேருந்து இப்போ எனக்கு கால் பண்ணுறாரு.
சரி, நிலத்தில் இருக்கிற வில்லங்கத்தை அங்கே எதையாவது சொல்லி வச்சிட போகிறாங்க என்று பாலாஜி சொல்ல, அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நிச்சயமாக அப்பா சொல்லாமல் இருந்தாலும் கூட எங்கள் குழஞ்சி சித்தப்பா கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஏன்னா அவரால் சொல்லாமலாம் இருக்க முடியாது. சரிடா, அப்படி சொல்லிட்டா நாளைக்கு நிலத்தை எப்படி விற்பீங்க? பிரச்சனை ஆகிடுமே. பாலாஜி பதட்டத்துடன் கேட்க, அதனால தான் நானே உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த இனிப்பு கடைக்காரர் நிலத்தை கேட்குறாருன்னு சொன்ன உடனே இருக்கிற வில்லங்கத்தை சொல்லிடலான்னு சொன்னேன். நீ தான் வேண்டான்னு சொன்ன. இல்லைடா, என்கிட்ட நீ சொன்னதை நான் நல்ல சிவன் சார்கிட்ட போய் சொன்னேன். அதனால தான் உங்கள் அப்பாவையே அவர் வர சொல்லி பேசியிருக்காரு. முதல்ல நீ அதை தெரிஞ்சிக்க. அவங்க வேறு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. நல்ல சிவன் சார் ஒரு பிளான் பண்ணாருன்னா அது சரியாக தான் இருக்கும்னு என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப பழைய ஆள், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் அவர் மூலமாக இந்த விஷயத்தை மூவ் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம். சரி, இப்போ உங்கள் அப்பா கிட்டே என்ன சொல்லியிருக்க? இல்லை, ஒன்றும் முடிவெடுக்கல. எங்கள் சித்தப்பா 2 பேர்கிட்டையுமே பேசிட்டு மறுபடியும் லைனில் வரேன்னு சொல்லியிருக்காரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மறுபடியும் குமாரின் அப்பா நாராயணன் ஃபோன் வருவது. குமார் ஃபோனை எடுத்து, என்னப்பா சொல்கிற? பவர் கொடுத்துட்டா நாளைக்கு எதுவும் பிரச்சனை வராதா? பிரச்சனை எதுவுமே வராதுன்னு தானப்பா சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம்னு இங்கே இருக்கிற இந்த 3 பேருமே சொல்கிறாங்கப்பா என்ற நாராயணன் தனது மகனிடம் நல்ல சிவம், கல்யாண மண்டபத்து ஓனர் மற்றும் வக்கீல் மூவரும் பேசியதை அப்படியே கூறுகிறார். ஆர்வம் தாங்காமல் பாலாஜி செய்கையால் என்ன என்று கேட்க, பவர் எழுதி கேட்குறாங்களா நல்ல சிவம் சார் என்று குமார் சொல்கிறான். ஓகே, சொல்லிட்டு பார்த்துக்கலாம் என்று பாலாஜி சொல்ல, குமார் அதிர்ச்சியுடன், டேய், என்ன ஓகே பண்ண சொல்கிற? ஏக்கர் 1 கோடி போகண்டா. 50 ஏக்கரையுமே விற்றுட்டு நாளைக்கு ஒரு வேளை வில்லங்கத்துக்காரன் வந்தால் கூட காசு கொடுத்து சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில் நிறைய காசு இருக்கும். இவங்க பாட்டுக்கு வெறும் 25 லட்சத்தை கையில் கொடுத்துட்டு பவர் எழுதி வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்க சொல்கிறதான் விலை. இவங்க ஏதாவது ஒரு விலை போட்டு விற்றுட்டு கூட நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க என்று குமார் பொறிந்து தள்ளினார். அது எப்படா நமக்கு தெரியாமல் நல்ல சிவன் சார் இப்படிலாம் செய்ய முடியும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நல்ல சிவமே பாலாஜியின் ஃபோனுக்கு வருகிறார். சார், சொல்லுங்கள் சார். ஏப்பா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாவது பவர் எழுதி வாங்கிறதுக்கு சம்மதம் சொல்லுப்பா. அவங்க அப்பா 3 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அவன் ஏதோ யோசிக்கிறான் போல தெரியுது. நீ தான் பார்த்து பேசணும். பேசி முடிச்சுட்டு கூப்பிட. இல்லை சார், அவன் வேண்டான்னு சொல்கிறான். அவன் சின்ன பையன், அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு புரிய வைக்கணும். உன் கூட படித்தவன் தானே, நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும். இந்த நிலத்தை எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக விற்க முடியாதுப்பா என்று ஃபோனை கட் செய்ய, குமார் பாலாஜியிடம், டேய், இப்போதைக்கு நிலத்தை விற்க வேண்டான்னு கொஞ்சம் யோசிப்போம். அப்போது பாலாஜி, ஏண்டா திடீர்னு பின்வாங்கின? பயப்படுறியா? இல்லைடா, பதட்டத்தில் முடிவெடுத்தா தப்பாக தாண்டா இருக்கும். அப்போது பாலாஜி யோசிக்க ஆரம்பித்தான். என்னடா யோசிக்கிற? நாராயணனின் மகன் குமார் கேட்டான். இல்லை, நாளைக்கு இந்த சிவகுமார் சார், அதான் இனிப்பு கடை முதலாளி, நிலம் சம்பந்தமாக ஏதாவது கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையடா. அப்போது குமார் யோசித்தவனாக, டேய், இப்படி செஞ்சா என்ன? எப்படி? பாலாஜி குமார் என்ன சொல்ல வருகிறான் என்பது போல் அவனை உற்று பார்த்தான். நாம் நேராக போய் சிவகுமார்கிட்டயே உண்மையை சொல், விலையை கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு பேசி முடிச்சிடக்கூடாதான்னு யோசிக்கிறேன். டேய் குமார், முட்டாள்தனமாக யோசிக்காத. சிவகுமார் சாருக்கு நிலத்தில் வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே நிலம் வேண்டான்னு சொல்லிடுவார். பரவாயில்லையா? அப்படி நாம் பைபாஸ் பண்ணி நேராக அவர்கிட்ட போகிறது தெரிஞ்சால் நல்ல சிவன் சார் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார். ஞாபகத்தில் வச்சுக்க. சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது? டேய், உங்கள் அப்பா கிட்ட இப்போ நீ என்ன சொன்ன? பணத்தை வாங்க வேண்டாம், திரும்ப வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அமைதியாக இரு, அடுத்து யோசிக்கலாம். பாலாஜி குமாரிடம் சொல்லிவிட்டு, சரி, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களான்னு கேட்குறேன் என்று குமார் பாலாஜியிடம் சொல்லிவிட்டு தனது அப்பாவுக்கு ஃபோனை பேசிக்கொண்டே சற்று அங்கிருந்து நகர, இந்த சின்ன இடைவெளியில் பாலாஜி நல்ல சிவத்திடம் ஃபோனை போட்டான். ஆனால் நல்ல சிவம் சொன்னது பாலாஜிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது வேறு ஒன்றுமில்லை, நாராயணன், அதாவது குமாரின் அப்பா நாராயணன், அவரது 2 தம்பிகள் மூவருமே ஒன்றிணைந்து மேலும் 75 லட்சம் அட்வான்ஸாக கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் வந்தது. இந்த தகவல் பாலாஜிக்கு கிடைத்த அதே நேரத்தில்
குமார் ஏதோ காம்ப்ரமைஸுக்கு வந்தபடி ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. இவை எல்லாவற்றையுமே ஒரு பைக்கில் ஹெல்மெட் அணிந்த ஒரு இளைஞன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் வேறு யாருமல்ல, கேஷியர் தினேஷ் தான். தூரத்தில் தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக துப்பட்டாவை முழுமையாக மூடியபடி வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்தாள் புவனேஸ்வரி. ஏனென்றால் பாலாஜியின் மனைவியும் புவனேஸ்வரியும் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள் என்பது பாலாஜிக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை தினேஷ் பயன்படுத்தி கொண்டு இந்த தகவலை மிக சாதுரியமாக ஆனந்திக்கும் பரிமளத்துக்கும் எப்படி சொல்வது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் கல்யாண மண்டபத்தின் ஓனர் தனியாசலம் மேலும் 75 லட்சங்களை கொடுத்து மொத்தத்தில் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸாக 3 பேரும் வாங்கி கொண்டு நல்ல சிவத்தின் பேரில் நிலத்தை பவர் மாற்றி கொடுத்து கொண்டிருந்தார்கள். பாலாஜி தனது நண்பன் குமாரின் முகத்தை பார்த்தான். அவன் முழுமையாக 1 கோடி ரூபாய் என்றதும் அவனும் அவனது குடும்பமும் முற்றிலும் அடங்கிவிட்டார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டான். திருமகள் தேடி வருவாள் பகுதி 66.